வணக்கம். நாம செய்யற வேலை நம்மளோட பில்ஸ் கட்டுறதுக்கு மட்டும்தானா? இல்ல அதுக்கு மேல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? வாங்க, இந்த முக்கியமான கேள்வியை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த உலகத்தோட பார்வைக்கும் ஒரு நோக்கத்தோட வாழ்றதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எதுக்காக வேலை செய்றீங்க? மாசம் மாசம் சம்பளம் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக மட்டும்தானா? இல்ல உண்மையிலேயே ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழவா? பாருங்க, இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இன்னைக்கு நிறைய பேரோட வேலை சம்பந்தப்பட்ட விரக்தியே அடங்கியிருக்கு. இதுக்கான பதிலத்தான் நம்ம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான தேர்வு பத்தி தான். ஒரு வேலைய வேலையா பாக்குறதுக்கும் அத ஒரு அழைப்பா பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு பாதையில ஒன்னு தேர்ந்தெடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு பாக்கலாவான்னு. இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு. ஒன்னு இந்த உலகத்தோட சிஸ்டம் சொல்ற பாதை, அதாவது பழக்கிறதுக்காக ஒரு வேலைய தேட சம்பளம்தான் பாதுகாப்பு, மத்தவங்களோட போட்டி போடுன்னு சொல்லும். ஆனா இன்னொரு பாதை இருக்கு, அது தேவனுடைய பாதை. அது சொல்லுது, உங்க நோக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்க அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, உங்க திறமைக்கு தேவனே இடம் கொடுப்பாருன்னு. ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? மத்தேயு 6:33ல வர்ற இந்த ஒரு வசனம் நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்திடும். என்ன சொல்லுதுன்னா, முதல்ல பணத்தையோ வேலையோ தேடி ஓடாதீங்க. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்படி செஞ்சா உங்களுக்கு தேவையான மத்த எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும்னு இயேசுவே சொல்றாரு. இது சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு வாக்குறுதி. சரி, வேலைனா எப்போதுமே ஒரு போராட்டம் தானா? அது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க, வேலையோட ஆரம்பத்தை பத்தி பார்க்கலாம். நிச்சயமா அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஆளுகைன்னு சொன்னா என்ன? பாருங்க, தேவன் நம்மள வெறும் கூலி வேலை செய்யறதுக்காக படைக்கல. இந்த உலகத்தை நிர்வகிக்கிற பராமரிக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு பொறுப்புல தான் நம்மள வச்சாரு. யோசிச்சு பாருங்க, ஆதாம் வெறும் தோட்டக்காரர் கிடையாது, அவர் அந்த தோட்டத்தோட நிர்வாகி. அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வேலை இல்ல, ஒரு பெரிய பொறுப்பு. அப்போ இந்த வேலைங்கிற விஷயம் எப்படி இவ்ளோ பெரிய போராட்டமா மாறுச்சு? ஆரம்பத்துல ஆதாம் செஞ்ச வேலை ரொம்ப சந்தோஷமான ஒரு நோக்கமுள்ள வேலையா இருந்துச்சு. ஆனா அப்பாவும் இந்த உலகத்துக்குள்ள வந்த பிறகு அதே வேலை பிழப்புக்காக படுற கஷ்டமா மாறிடுச்சு. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த வேலைப்பழு அந்த மாற்றத்தோட விளைவுதான். சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட உண்மையான சோர்ஸ் எது? உங்க மாச சம்பளமா இல்ல உங்கள படைச்சவரா? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்க வாழ்க்கையில பயம் இருக்குமா இல்ல சமாதானம் இருக்குமான்னு முடிவு பண்ண போகுது. யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு மெலிசான கயிறை பிடிச்சு தூங்குற மாதிரி. பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் கண்டா அந்த கயிறு அருந்துடலாம். ஆனா தேவனை நம்பி இருக்கிறது ஒரு பெரிய கப்பலோட நங்கூரத்தை பிடிச்ச மாதிரி. எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் அது நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஒன்னு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குது, இன்னொன்னு விசுவாசத்தையும் மன அமைதியும் தருது. ஏசு சொன்ன இந்த அழகான வார்த்தைகளை கேளுங்களேன். வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க, அதுங்க விதைக்கிறதும் இல்ல, அறுவடை செய்யறதும் இல்ல, ஆனாலும் தேவன் அதுங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறாருல. அப்போ அந்த பறவைகளை விட நாம எவ்வளவோ மேலானவங்க இல்லையா? நம்மள அவர் எவ்வளவு அதிகமா பாத்துப்பாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பைபிள்ல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. எலியாவுக்கு பசிச்சப்போ காகம் சாப்பாடு கொண்டு வந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருஷமா வானத்திலிருந்து மண்ணா கிடைச்சுது. பேதுருவுக்கு வரிக்கட்ட பணம் தேவைப்பட்டப்போ மீனோட வாயில காசு இருந்துச்சு. இதெல்லாம் வெறும் கதை கிடையாது. தேவன் நம்ம எதிர்பார்க்காத வழிகள்ல கூட நம்ம தேவைகளை சந்திப்பாருங்கிறதுக்கு இதுதான் உண்மையான சாட்சி. சரி, இதெல்லாம் தியரி. இதை எப்படி பிராக்டிக்கலா மாத்துறது? ஒரு எம்ப்ளாய மட்டுமே இல்லாம ஒரு ப்ரொடியூசரா, அதாவது உருவாக்குறவரா எப்படி மாறுறது? நம்ம மனநிலைய மாத்துனா போதும், நம்ம வாழ்க்கையே மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். யோசேப்போட கதையை எடுத்துக்கலாமே. அவருக்கு கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ற ஒரு திறமை இருந்துச்சு. அவரை அடிமையா வித்தாங்க, சிறையில போட்டாங்க, அவரோட பதவி போச்சு. ஆனா நோக்கம் போகல. நாட்டையே பாதிக்க போற ஒரு பெரிய பஞ்சத்துக்கு தன்னோட திறமைய வச்சு அவர் தீர்வு சொன்னார். என்னாச்சு? சிறையில இருந்தவர் நேரா அரண்மனைக்கு போய் அந்த தேசத்தையே ஆளுகிற அதிகாரத்துக்கு உயர்ந்தார். பாருங்க, அவர் வேலை தேடி போகல, அவரோட திறமை தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வேலை ஏற்கனவே இருக்கிற ஒரு காலி இடத்த நிரப்ப மட்டும்தான் செய்யும். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை இருக்கே, அது உங்களுக்காகவே ஒரு புதிய இடத்த உருவாக்கும். நீதிமொழிகள் சொல்ற மாதிரி உங்க திறமை தான் உங்களுக்கு வழிய உண்டாக்கும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நாம எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல, நித்தியத்தையும் பாதிக்கும். நாம எதுல முதலீடு செய்றோம்? சீக்கிரம் அழிஞ்சு போற விஷயங்கள்லையா இல்ல என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற விஷயங்கள்லையா?
வெற்றினா என்ன? இந்த உலகம் சொல்லும் உங்க பட்டம் என்ன, உங்க சம்பளம் எவ்ளோன்னு. ஆனா பரலோகம் என்ன கேக்கும் தெரியுமா? நீ எவ்ளோ கீழ்ப்படிஞ்ச, உன்னால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு கேக்கும். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கங்கறத விட நீங்க யாரா மாறிட்டு வரீங்கன்றதுதான் அங்க முக்கியம். அப்போ உங்க வெற்றிய நீங்க எதை வச்சு அளக்க போறீங்க? ஒரு வேலைங்கிறது ரொம்பவே தற்காலிகமானது இல்லையா? ஒரு நொடியில அத நாம இழக்க நேரிடலாம். ஆனா உங்க நோக்கம் அப்படி கிடையாது. அது நித்தியமானது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க எதன் மேல உங்க வாழ்க்கைய கட்ட போறீங்க? சீக்கிரம் அழிஞ்சு போற இந்த வேலை மேலையா? இல்ல என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கிற உங்க நோக்கத்தின் மேலையா?